இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த இனியான காலை வேளையிலே நாளெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை, குழந்தைகள் எப்படி ஒரு இனிப்பை சாப்பிட்டால் மகிழ்வார்களோ, பெரியவர்கள் எப்படி தங்கள் மனதிற்கு இதமான ஒரு கடவுளை பார்த்து மகிழ்வார்களோ, நெடுநாள் கணவன் வீட்டில் இருந்த பெண் எப்படி தங்களுடைய புகுந்த வீட்டிற்கு வந்தால் தாயினுடைய பெருமை சிறப்பாக பேசுவார்களோ, அப்படி நாள்தோறும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒற்றை சிந்தனையோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த அருள் நேரம். அந்த வகையில் நாம் எடுத்தண்ணி படித்து படிக்க 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 10,000 பாட்டை சத்தாக தந்த கம்பனிடத்தில் நம் மனதை பறிகொடுக்கக்கூடிய கம்பனுடைய மேன்மை குறித்து இன்றைக்கு பார்க்கின்றோம். இதில் நிறைய கம்பனுடைய பாத்திர படைப்பு பேசிட்டோம். கம்பன் சொல்லி கொடுத்திருக்க நாட்டு வளம் குறித்து, வீரம் குறித்து, போர்க்களம் குறித்து, சகோதர பாசம் குறித்து, பாடல் வரிகள் குறித்து. இன்றைக்கு கம்பன் வியந்த சீதை பற்றிய பாடல்கள். அது என்ன கம்பன் வியந்த சீதை பற்றிய பாடல்கள்? தமிழர்களுடைய பெருங்காப்பியம் நம்முடைய பாரதமும் ராமாயணமும். அதனால்தான் சொல்லுவார்கள், ரெண்டுமே நம்மளுடைய தேசத்துக்கு 2 கண்கள் மாறி. எங்கெல்லாம் பாரதம் பேசப்பட்டது என்று கேட்டால் கிராமப்புறங்களில் பேசப்பட்டது. எங்கெல்லாம் ராமாயணம் பேசப்பட்டது என்றால் நகர்ப்புறத்தில் பேசப்பட்டது. காரணம், பாரதம் மண்ணுக்குரியது, ராமாயணம் பெண்ணுக்குரியது. இன்றைக்கும் மண்ணினால் நடக்கக்கூடிய சண்டை கிராமங்களில் அதிகம் உண்டு என்பதனால்தான் திருவிழா காலங்களில், குறிப்பாக ஆடி மாதங்களில் மகாபாரத தொடர் சொற்பொழிவு நடக்கும், மகாபாரத நாடகங்கள் நடக்கும். நீங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோவில்களில், பல சபாக்களில் ராமாயண உற்சவம், ராமாயண தொடர் சொற்பொழிவு, ராமாயணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு. ஏனென்றால் நகரத்தில் பெண்ணுக்கு சிக்கல், கிராமங்களில் மண்ணுக்கு சிக்கல். இது 2ஐயும் தீர்த்த காப்பியம் எது என்று சொன்னால் ராமாயண பாரதம். இதை இப்படி வைங்க. இதுவரைக்கும் தமிழ் சமூகம் எந்த பக்தி இலக்கியங்களும் ஆணினுடைய பெருமைதான் பேசப்பட்டது. ஆனால் ஆணுக்கு நிகராக என்று சொல்வதை விட ஒரு படி உயர்ந்து பெண்ணின் பெருமையை பேசப்பட்ட காப்பியம் இந்த ராமாயணம். நம்ம ராமனை சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? இந்த 2 பிறவிக்கு 2 மாதரையும் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொல்லும்போது ராமன் அப்படியே அந்த கற்பில், அறநெறியில் ஓங்கி உயர்ந்து நமக்கு தெரிகிறார். ஏன்னா சிந்தனையில் கூட இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டேன்னு. ஆனால் கம்பன் பாத்திர படைப்பில் சீதையை உயர்த்தி காட்டுறான். எங்கன்னா வனவாசம் ராமன் போன போது கைகேயினுடைய உத்தரவு ராமன் தான் போகணுன்னு. ஆனால் சீதை சொல்கிறான் நானும் வரேன்னு. அப்போ ராமன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இல்லைம்மா, நீ ஜனக மகாராஜா பெற்றெடுத்த குழந்தை, உன்னுடைய பிஞ்சு பாதம் பொன்னார் திருமேனி அப்படியே வனத்தில் பட்டதுன்னா சூடு தாங்காது, நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இங்கே இரு. அதுக்கு அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா, கற்பின் கனலி கற்பின் கொடுந்து அன்னை சீதா பிராட்டி நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. நீங்கள் ஒரு தராசு தட்டில் இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாளும் தொடேன்னு வார்த்தையை வைங்க. இந்த இடத்துல நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, உன்னைய பிரிஞ்சு ஒரு துன்பம் வாழ்கிறேன்ல, அது என்னை சுட்டி எரிக்கும் பாரு. அந்த சுட்டி எரிக்கிற எரிச்சலை விட கானகம் ஒன்றும் சூடு இல்லை. நான் வருகின்றேன் உன்னோடு இப்போதே இந்த நொடியே. அப்போ இந்த பெண்குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் சீதா பிராட்டி உயர்ந்து நிற்கிறார். இன்னொன்று, ராமாயணத்தினுடைய உரையாசிரியர்கள் ஐயா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் எழுதியதோ, திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியதோ, அல்லது ஆசாஞா போன்றவர்கள் சொன்னதோ, இன்னும் சொல்ல போனால் கம்பனடிப்படி சா கணேசன் போன்றவர்கள் தமிழ் சான்றோர்களை வைத்து கம்பன் கடகங்களில் வாதங்கள் நடத்துகின்றார்களே, அவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தால் கூட ராமகாதையில் 2 இடங்கள் ஒரு கரும்புள்ளியாக காட்டப்படுகின்றது. ஒன்று வாலி வதம், அது மறைந்திருந்து ராமன் குத்தினான். 2 கற்பின் கடனியாக இருந்த சீதா பிராட்டி அசோகவனத்தில் அவ்வளவும் பொறுத்துக்கிட்டு இருந்தவ அக்னி பிரவேசம் செய்த போது, அது பின்னாடி சொல்லுவோம், லக்ஷ்மணனை நீ எதுக்காக இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சுடுசொல் சொல்லிட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக ராமன் லக்ஷ்மணனையும் அழைத்து
அக்னிகுண்டம் ரெடி பண்ண சொல்லி சீதையை இறக்குறாங்க அப்படின்னு. இப்போ பாரதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், பாஞ்சாலி கேட்பா, என்னை விற்ற பின் தன்னை தோற்றாரா, தன்னை விற்ற பின் என்னை தோற்றாரான்னு ஒரு பாஞ்சாலி சபதம்னு ஒரு வரும். ஆனால் இங்கே சீதையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இக்கட்டு இல்லை என்றாலும் கூட சீதை பேசாத பெரும் தெய்வமாக அக்னி பிரவேசத்தை கணவன் சொல்லிட்டான்னு மனதிற்குள்ளே பிடுங்கி இருப்பாளாம். அக்செப்ட் பண்ணி இறங்கும்போது ராமன் 1000 ராமர் நின்கேல் ஆவரோன்னு சொன்ன பரதன் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, கம்பனுடைய பாத்திரப்படத்தில் சீதைங்கிற தராசு இங்கே போயிடுச்சான். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக கம்பன் ஒரு பாடல் வரி வைக்கிறான். அதுதான் பாருங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்ற போது கணவன் மீது அன்பு செலுத்துவது, உற்றார் உறவினர்களை நினைப்பது பிரச்சனையே இல்லை. 10 தலை ராவணனுடைய அசோகவனத்தில் சீதையை கொண்டு போய் வச்சிருக்காங்க. எங்கு பார்த்தாலும் அரக்கர் கூட்டம். இவருக்கு தெரிந்த எந்த நபர்களும் அங்கே இல்லை. அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம்ல, பாலைவனத்தில் நடக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா எப்படி தேவாமிர்தமாக இருக்குங்கிற மாதிரி ஆஞ்சநேய பெருமான் போய் அண்டர் நாயகன் அருள் தூதன் ஞான்னு சொல்லிட்டாரு, அன்பு செலுத்திட்டாரு. அதெல்லாம் கால நேரத்தின் அருமை கருதி விரைவாக சொல்கிறேன். இப்போ சீதையை கேட்குறாரு, அம்மா தாயே பிராட்டி என் தோள் மேலே உக்காந்துக்கங்க, அப்படியே கொண்டு போய் ராமபிரான்ட்ட உங்கள்கிட்ட சேர்க்குறேன்னு. அப்போ ஒரு 4 வரி பாட்டு வைக்கிறார் கம்பன். சீதை பேசுகிறா யார்கிட்ட? அனுமன்ட்ட. அள்ளல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உடகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். அனுமனே, நான் நினச்சிருந்தா ஒரு கனப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் என் கற்பின் திறத்தாலே, என் கற்பின் கொடுந்தாலே இந்த 10 தலை ராவணனை சுட்டு எரித்து சாம்பலாக்கி இருக்க முடியும். அள்ளல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். அது என் ராமனுடைய வில்லுக்கு இலக்கு. நான் பொறுத்திருக்கேன், துன்பத்தை துயரத்தை தாங்கிக்கிறேன். ராமன் வந்து போரில் வென்று அவன் கோதண்ட ராமனாக என்னை அழைத்து செல்லட்டும்னு சென்றபோது, இன்று போய் நாளை வா என்று சொன்ன ராமனை விட இங்கே சீதை உயர்ந்து நிற்பதாக உரையாசிரியர்கள் உரையில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாடல்களை எடுத்துக்கொண்டு கம்பனை படிப்பது ஆனந்தம். கம்பனுடைய கதாபாத்திரங்களை நேசித்து வாசித்து பூசிப்பது ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.